வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி பருப்பு வடை எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்குறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். நம்ம சீக்கிரமே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் ஊற வச்சு அரைச்சோன்னா கொரப்பாக ரொம்ப கல் மாதிரி இருக்கும் பருப்பு. நல்லா ஊறணுன்னா குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊறணும். சாதா தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். நார்மலான வாட்டர் ஊற்றி ஊற வச்சு இந்த மாதிரி 3 மணி நேரம் கழிச்சு பாருங்கள், நல்லா பருப்புலாம் மலர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நெய்ஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற பருப்பில் ஒரு 3/4 அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக பருப்பு எடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு முழு பூண்டு தோல் உரிக்காமல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து இது கூட நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு இதையும் ஆட் பண்ணி இது நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதான் வந்து இந்த வடைக்கு தேவையான மசாலா. இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மிக்சிங்கோட இதையும் நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் குட்டி குட்டியாக நறுக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடையை வந்து நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டைகள் எடுத்து இது உள்ளங்கையில் வச்சு நல்லா அப்படி அமுத்தினோன்னா நம்ம கடையில் வர மாதிரியே நல்லா ரவுண்டாக ஃப்ளாட்டாக நமக்கு கிடச்சிரும். அதுதான், இதே போல் நம்ம எல்லா வடையும் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கடையில் சாப்பிட்ற வடையோட டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு மறுபக்கம் செவக்க விட்டு எடுத்துடலாம். இது 2 சைடும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வரணும். அவ்வளோதான், நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நன்றி.